ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இனி ஒரு புது வீடியோ. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணிங்க. இன்றைக்கி ரமலான் 12உடைய சஹருடைய ஸ்பெஷலு எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி. ஒரு டம்ளர் அரிசி போட்டு நானும் என் பையனும் நோன்பு வைக்கிறதுக்காக செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஆனியனும் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டோன்னு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு. சாப்பாடில் காரம் இல்லாமல் செய்கிறேன் இன்றைக்கி, பையன் சாப்பிட்ணுங்கிறதுனால இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் 2.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டேன். இதே அளவுக்கு இன்னொரு பங்கு போட்டு இதில் பாதி போட்டேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவேன். நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டேன். இப்போது தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி நல்லா சுருண்டு வந்த பிறகு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டேன். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், இவ்வளோ தாங்க. வேறு எதுவும் போடக்கூடாது. பெப்பர் தேவைன்னா போட்டுக்கலாம், பெப்பர் தேவையில்லைன்னா போட வேண்டாம். அவ்வளோதான்.